என் பையனுக்கு இப்போது 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டில் சாப்பாடு என்ன சாப்பிடுவோமோ அது எல்லாமே காரம் இல்லாமல் அவனுக்கும் கொடுத்துட்ருக்கோம். நம்ம இட்லி தோசை சாப்பிட்ற அன்றைக்கெலாம் அவனுக்கும் அதான். பட் நடுவில் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வேறு சாப்பிட்ற மாதிரி அவனுக்கும் சில வெரைட்டியான பிரேக்ஃபாஸ்ட் நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். நடுவில் என்றைக்கும் ஒரு நாள். அதெல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன், நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் காய்கறியெல்லாம் நிறையா போட்டு கோதுமை ரவை உப்புமா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி. அடுத்ததாக நாள் நைட்டே கொஞ்சமாக சுண்டல், கொஞ்சமாக ராஜ்மா, கொஞ்சமாக பாசிப்பயிறு ஊற வச்சு கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டு அதை கிரைண்ட் பண்ணி அரைச்சிட்டு நம்ம இட்லி மாவு பேட்டரோட மிக்ஸ் பண்ணி தோசை சுட்டு எடுத்துக்க போகிறேன். கூட மஷ்ரூமை சூப் மாதிரி பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி அதாவது 1, 2 கிரைண்ட் பண்ணி இந்த தோசையோடு வச்சு கொடுத்துட போகிறேன். அண்ட் இன்னொன்று, இதையெல்லாம் ஏன் நான் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ நைட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு மட்டும்தான் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நார்மல் தோசை இல்லை நார்மலாக காய்கறி தோசை பண்ணுவோம்ல, அது கூட இந்த மஷ்ரூம் சூப் கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். அடுத்ததாக முட்டை தோசை நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம தோசை பேட்டருக்குள்ளேயே முட்டையை உடச்சி ஊற்றி அது கூட கொஞ்சமாக கிரேட்டடு கேரட்டு, கொஞ்சம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையாக ஊற்றிடுவேன். அப்போது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஃபிங்கர் ஃபுட்டாகவும் கொடுக்கலாம். இது அவங்களாம் சாப்பிட்றதுக்கு, அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது என்னோடய பர்சனல் ஃபேவரட் ராகி ஸ்வீட் பொட்டேட்டோ பராத்தா ரெசிபி சொல்கிறேன், வேணும்னா கேளுங்க. டீட்டெயில்டாக இன்னொரு நாள் ஷூட் பண்ணியும் போடுறேன். ஒரு கெட்டியான பாத்திரத்தில் 1 கப் தண்ணிக்கு 3/4 கப் ராகி மாவு எடுத்துக்கிறோம். அது கூடவே கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சால்ட்டை, நெய் ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் கழுகின்ற மாதிரி கிண்டிக்கணும். கிண்டி ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பெரட்டுற அளவுக்கு அது சாஃப்டாக வந்துடும். அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன தட்டையாக தட்டிட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சதை எடுத்து கொஞ்சம் ஸ்பைசஸை பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லியெலாம் ஆட் பண்ணி இந்த பட்டையாக திரட்டினா பராத்தாக்கு நடுவில் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே ஆலு பராத்தா எப்படி செய்வோமோ அதே பேட்டர்னில் நான் ஃபோட்டோவில் கூட காமிச்சிருப்பேன். அதை அப்படியே கல்லில் போட்டு எடுத்தால் சாஃப்டான ராகி பராத்தா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.